என்ன நோக்கத்துல நீங்க விசாரிக்கிறீங்க? கம்ப்ளைண்ட் இல்லாம 35 ஆண்டுகள் பழமையான அம்பேத்கர் சிலையை அகற்ற முயற்சிக்கும் வேலைகளில் ஈடுபடுவதாக கூறி அம்பேத்கர் மக்கள் கூட்டமைப்பினர் மற்றும் நடிகர் சாய் தீனா சிலையின் முன்பு ஒன்று கூடியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை திருவெற்றியூரில் உள்ள சுங்கசாவடி பேருந்து நிலையம் அருகே அம்பேத்கர் மக்கள் இயக்கங்களால் பராமரிக்கப்பட்டு வரும் 35 ஆண்டு பழமையான அம்பேத்கர் சிலை ஒன்று இருக்கிறது. திருவெற்றியூர் எல்லைக்கு அடையாளமான இந்த அம்பேத்கர் சிலைக்கு அனைத்து கட்சியினரும் ஆண்டுதோறும் அம்பேத்கர் பிறந்த நாள், நினைவு நாள், போராட்டங்கள் என ஒன்று கூடி சிலையின் முன்பு அன்னதானங்கள், நலத்திட்டங்கள் வழங்கி வருகின்றனர். இந்த நிலையில் அம்பேத்கர் சிலையின் பின்புறம் இருந்த எவரடி கம்பெனியை தனியார் நிறுவனத்திற்கு விற்பனை செய்யப்பட்ட பிறகு அங்கு கடைகள், குடியிருப்புகள் கட்டுவதற்காக பிளாட்டுகள் அமைக்கப்பட்டு கட்டுமான பணிகள் நடைபெறுகின்றன. சுவரை ஒட்டி அம்பேத்கர் சிலை இருப்பதினால் அம்பேத்கர் சிலையை பாதுகாப்பதற்கு அம்பேத்கர் மக்கள் கூட்டமைப்பினர் சிலைக்கு பாதுகாப்பாக கட்டிடங்களை எழுப்பினர். ஆனால் அதற்கு ஆட்சேபம் தெரிவித்த தனியார் நிர்வாகம் அம்பேத்கர் சிலையை பராமரிக்க கூடாது என புகார் அளித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அம்பேத்கர் மக்கள் கூட்டமைப்பினர் மற்றும் நடிகர் சாய் தீனா சிலையின் முன்பு ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். பின்னர் காவல்துறையினர் தலையிட்டு நாளை சுமூகமாக தீர்வு காண்பதாக உறுதியளித்ததன் பேரில் அங்கு இருந்து அவர்கள் சமரசமாகி கலைந்து சென்றனர். மேலும் அந்த இடத்தில் நடிகர் சாய் தீனாக்கும் போலீசுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் நடந்தது. அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இன்னைக்கு வரைக்கும் வடசென்னையில எங்களுக்கான அடையாளமா நிற்கிறது இந்த சிலை ஒன்றுதான். எல்லாத்துக்குமான இடமா இந்த சிலை இருக்குது. எங்களுடைய ஆர்ப்பாட்டங்களா இருக்கட்டும், எங்களுடைய பொது பிரச்சனைகளா இருக்கட்டும், எதாவது இதுக்கு முன்னாடி தான் நின்று நாங்க செய்வோம். ஐயா சிலைக்கு முன்னாடி தான். இப்போ இந்த எவரடி கம்பெனியை தனியாருக்கு ஒருத்தர் ஒரு ஒரு பெரிய முதலாளிக்கு வித்துட்டாங்க. அந்த முதலாளி கடை கட்டுறாரு. பின்னாடி நாங்க ஹைவே டிபார்ட்மெண்ட்ல இருந்து, கவர்மெண்ட்ல இருந்து எல்லா பர்மிஷனும் வாங்கி இந்த சிலையை முறையா பராமரிச்சுட்டு இன்னைக்கு 35 ஆண்டுகளா நாங்க வரோம். இந்த சிலைக்கு இன்னைக்கு காவல்துறையில இருந்து நெருக்கடி கொடுத்துருக்காங்க, விசாரிச்சிருக்கிறாங்க. விசாரணை தவறா இருந்ததுனால நாங்க இன்னைக்கு கேட்டோம். கேட்டதுக்கு அவங்க சரியான பதில கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு அந்த பதில் பிரகாரம் நாளைக்கு எங்க சைட்ல இருந்து ஒரு லெட்டர் கொடுத்துட்டு அடுத்த வேலையை நாங்க ஆரம்பிக்க போறோம். காரணம் என்ன சொல்றாங்க? முதலாளிங்க தான் ஒன்ன வந்த பின்னாடி ஊர் பின்னாடி வரட்டாது. அந்த கதை தான். நீங்க எல்லாம் வாய முடியும் எல்லாரும் உட்காந்துனே இருங்க. பரவாயில்ல, அச்சுனே இருப்பான் முதலாளிங்களாம். நம்மள வாங்கிட்டு தான் இருக்கணும் உட்காந்துன்னு. அதுதானே பிறந்துருக்குறோம். சொந்த மண்ணில் அடிமையா வரணும்ல. இன்னும் அடிப்பானுங்க, நம்ம இன்னும் எல்லா வேலையும் செய்வானுங்க. எங்க சைட்ல இருந்து சிலைக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அதனால நீங்க ஒரு லெட்டர் கொடுங்கன்னு ஆய்வாளர் சொல்லிட்டு போயிருக்கு. முதலாளிகள் சிலைக்கு முன்னாடி ஏதாவது வேலை செஞ்சாலோ இடிச்சாலோ ஒட்டுமொத்த நார்த் மெட்ராஸ்ல இருக்கிற கூடி வாழ்ற இந்த மக்களை அத்தனை பேரையும் ஒருங்கிணைச்சு நாங்க உட்காருவோம்.